ஒரு ஃபேமிலி கோர்ட் பெட்டிஷனை இது வரைக்கும் வெளியில் வந்திருக்கான். இதுலே திமுகவோட சதி. ஒரு குடும்பம் பிரியணும்னு நினைக்கிறவன் நல்லவனா? விஜய் சார் எலெக்ஷன் அஃபிடவிட் நம்மள்ட்ட எல்லாம் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கும். 650 கோடி ரூபா ஒரு சொத்து இருக்கு. அவர் ஒய்ஃப் பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சு மாதம் 40 லட்ச ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. பாசம் இல்லாமல் நேசம் இல்லாமல் 650 கோடி ரூபா சொத்தும் விஜய் சார் பேர்லையா இருக்குது. அவங்க ஒய்ஃப் பேரில் இருக்குது, பொண்ணு பேரில் இருக்குது, பையன் பேரில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்னா ஏன் விஜய் சாருக்கு நடந்துச்சுங்கிறத நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இட் இஸ் ஆல் பிகைண்ட் தட். இது ஒரு ப்ரொபகண்டா மட்டுமே நடந்துச்சு. அது ஒரு விஷயத்தில் அவங்க இன்னைக்கு சேர்ந்து வாழ்கிறாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு நிறைவான சந்தோஷம். எங்கள் ஒருத்தங்க சேர்ந்து வாழ்கிறதுல சந்தோஷம் இருக்கணும். புரிஞ்சுங்க. ஏன் சேர்ந்தாங்க அப்படின்றது அப்படி நினைக்கிறவன் யாரு? சாத்தான். அதான் நான் சொல்கிறேன். இதுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், சாத்தான். ஏன்னா அவங்கள எந்த மிருகங்கள் கூட நான் ஒப்பிட மாட்டேன். நீ மிருகத்துக்கு கூட ஒரு நல்ல குணங்கள் இருக்கும், ஓகேங்களா? நல்ல குணமே இல்லாத ஒரே ஒரு ஜென்மோனா அது சாத்தான் தான். அந்த சாத்தான் வேற யாரும் இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு இவங்க வயிறு எறிகிறாங்க பாருங்க. இந்த வயிற்றுச்ச பிடிச்சவங்க, ஜெலுசூல் குடிக்கிறவங்க இவங்க டெய்லி காலையில் 2 பாட்டில் ஜெலுசூல் குடிக்கிறாங்க. இப்போடா நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் கூட குடிக்க போறீங்க ஜெலுசூல் வேலைன்னா இவங்களால ஏறிச்சு. அது திரிஷா மட்டும் இல்லை, ஓகேங்களா? விஜய் சாரோட இன்னொரு நடிகையோடவும் பேசினாங்க தெரியுங்களா? அந்த நடி கல்யாணம் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்களா? ஸோ தனியாக ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா எப்படி பேசுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த பெண் என்னோட அக்காவாக இருந்தால் நான் அதை பேசுவேனா, என் தங்கச்சியாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு அதே ரிமார்க்ஸ் நான் கொடுப்பேனா அப்படிங்கிறத யோசித்து பேசுங்க. மனுஷனாக இருங்க. ஒரு குடும்பம் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க மனுஷன். குடும்பத்தை சேர்த்து வைக்கிறவன் பெரிய மனுஷன், ஓகேங்களா? குடும்பத்தில் பற்ற வைக்கிறவன் சாத்தான். அது யாராக இருந்தாலும் இவ்வளோதான் நமக்கு பதில். வேறு என்ன நம்ம சொல்கிறது? இது இந்த குட்டி பத்மனிக்கே பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள், அவங்க ஃபேமிலி லைஃப் என்னன்னு போட்டு பாருங்களேன். குட்டி பத்மனிக்கு ஃபேமிலி லைஃப்னு போடுங்க. ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, an actress is putting a post in the social media which is where I am getting hurted. This was not controlled by the respondent here-ன்னு போட்டிருந்தாங்க. அது ரெஸ்பாண்டன்ட் யாரும் இல்லை, விஜய் சார். இன்னொரு ஆக்ட்ரஸ் போடுற போஸ்ட்டுக்கு நீங்கள் பொறுப்பாக முடியுமா? புரியுது. இது which is not in his control first of all. நான் அதை எப்படி பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, it is only a possessiveness-ன்னு பார்த்தேன். நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் a very big possessiveness. காதல் செய்கிற வேலைகள் அவ்வளோதான். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து விஜய் அவர்கள், சங்கீதா அவர்கள் 2 பேருக்கும் அந்த விவகாரத்து வழக்கு இப்பதான் வாபஸ் பெற்றிருக்காங்க. சங்கீதா அவர்கள் வாபஸ் பெற்ற காரணம் என்ன? மனமாற்றமே தான் காரணம். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அவங்க பெட்டிஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி கோர்ட் பெட்டிஷனை இது வரைக்கும் வெளியில் வந்திருக்கான். இதுலே திமுகவோட சதி. புரிஞ்சுங்களா? நம்பர் 2, அதை அடுத்த ஹியரிங் டேட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஐஏ 1 ஆஃப் ஸோ அந்த கேஸில் சொல்கிறாங்க. அவங்க அந்த வீட்டில் தங்குறதுக்கு இது பண்ணுறாங்க, பிடிச்சி வெளியில் தள்ளுறாருங்க. அங்கே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சார் மகாபலிபுரத்தில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கார். அங்கே சங்கீதா யூகேல இருக்கிறாங்க. ஆனால் இதை எப்படி ப்ரொபகண்டா பண்ணுறாங்க பாருங்க. ஒரு குடும்பம் பிரியணும்னு நினைக்கிறவன் நல்லவனா? சொல்லுங்க. இப்போ அதில் அவங்க என்ன அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க? எனக்கு தெரிஞ்சு 3 பாயிண்ட் 10 இந்த லீக்கான பெட்டிஷன்லேயே ஒரு 3 பாயிண்ட் தான் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, an actress is putting a post in the social media which is where I am getting hurted. This was not controlled by the respondent here-ன்னு போட்டிருந்தாங்க. அது ரெஸ்பாண்டன்ட் யாரும் இல்லை, விஜய் சார். புரிஞ்சுங்களா? இன்னொரு ஆக்ட்ரஸ் போடுற போஸ்ட்டுக்கு நீங்கள் பொறுப்பாக முடியுமா? புரியுது. இது which is not in his control first of all. நான் அதை எப்படி பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, it is only a possessiveness-ன்னு பார்த்தேன். நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் a very big possessiveness. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபை நான் வச்சுட்டு, ஓகேங்களா, இன்னொருத்தவங்க ஹே சீரியஸ்லி யூ லுக்கிங் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என் ஒய்ஃப் என்ன பண்ணும்?
புரிஞ்சுங்க. இது இன்னும் பொசசிவ்னஸ்ங்க. இதுனா காதல் செய்யற வேலைகள், அவ்வளவுதான். அந்த விஷயம் தான். இப்போ அவங்க வந்து ஆலிமோனின்னு ஒன்று கேட்டிருந்தாங்க, ரீசனபிள் ஆலிமோனின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு இவ்வளோ பணம் கொடு, அவ்வளோ பணம் கொடு. இப்போ நம்ம மற்ற டிவோர்ஸ் பெட்டிஷன் தான் பார்க்குறோம், புரிஞ்சுங்களா. மற்ற இன்னொரு ஆக்டரோட டிவோர்ஸ் பெட்டிஷன், அந்த ஒய்ஃப் வந்து மாதம் 40 லட்ச ரூபா கேட்டுருந்துச்சு, புரிஞ்சுங்களா. கோர்ட்டில் 3 லட்ச ரூபா அலாட் பண்ணாங்க மாதம். ஸோ அந்த மாதிரினா ஏதாச்சும் கேட்டாங்களா? ரீசனபிள் ஆலிமோனின்னு கேட்டிருந்தாங்க. நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ விஜய் சார் வந்து எலெக்ஷன் அஃபிடவிட் நம்மள்ட்டெல்லாம் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கும். 650 கோடி ரூபா ஒரு சொத்து இருக்குது. அவர் ஒய்ஃப் பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சு மாதம் 40 லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. பாசம் இல்லாமல் நேசம் இல்லாமல் 650 கோடி ரூபா சொத்தும் விஜய் சார் பேர்லையா இருக்குது? அவங்க ஒய்ஃப் பேரில் இருக்குது, பொண்ணு பேரில் இருக்குது, பையன் பேரில் இருக்குது. கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது ஆல்ரெடி he has given the sufficient monetary strength to her. She wants the fixed depositங்க. அவங்க பேரில் தானே இருக்குது, புரிஞ்சுங்களா. ஷீ வாண்ட்ஸ் த ஃபிக்ஸட் டெபாசிட். இதில் வந்து எந்த விதமான விஷயமும் கிடையாது. சில காம்பட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்து இன்றைக்கி வருது. இன்றைக்கி நிறைய வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்து குடும்பத்துலையுமே வருது. அந்த என்ன காம்பட்டபிலிட்டின்னா, இப்போ நீங்கள் பண்ணுறது கரெக்டு, புரிஞ்சுங்களா. உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுறதும் கரெக்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுறது கரெக்டு, 2 பேருமே பண்ணுறது கரெக்டு தான், புரிஞ்சுங்களா. ஆனால் அவர் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. அது ரொம்ப வி கேனாட் எக்ஸ்பிளைன் சர்டன் திங்ஸ். 2 பேருமே கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்ம வியூவர்ஸ் எடுத்துக்கோங்க, புரிஞ்சுங்களா. இப்போ நான் வந்து பேசுகிறேன், நான் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் அதில் போடுவாங்க. அவங்க நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? அவங்க பார்வை அது, அவங்க பார்வை அது. இப்போ வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேட் இது நான் என்ன சொல்லுவேன், ஐ ஆல்வேஸ் வெல்கம் த கமெண்ட்ஸ், புரிஞ்சுங்களா. ஐ ஆல்வேஸ் வெல்கம் த அதர்ஸ் கமெண்ட்ஸ், அதர்ஸ் ஒப்பீனியன் ஐ ஆல்வேஸ் டேக் இன்டு கன்சிடரேஷன், புரிஞ்சுங்களா. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன சொன்னது, என்னப்பா திட்டி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸில் மட்டும் போடாதீங்க, அவ்வளோதான், புரிஞ்சுங்களா. அவங்க ஒரு பார்வையை நம்ம எடுத்துக்கணும். சார் யூ டூ திஸ், சார் யூ டூ தட் அப்படின்னு சொல்லும் போது சில விஷயத்தில் வந்து நம்ம பேசுனதும் இப்படி தான் பேசணுன்றது நான் நினைப்பேன், புரிஞ்சுங்களா. அவங்க வந்து இல்லை சார் இது பேசுகிறது தப்பு சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க செய்கிறதும் கரெக்டு, நான் செய்கிறதும் கரெக்டு. இதுதான் காம்பட்டபிலிட்டி இஷ்யூஸ். அதாவது ஒருத்தர் பார்வையில் ஒருத்தருக்கு எப்படி பார்க்குறாங்க, ஒருத்தர் பழக்க வழக்கத்தில் ஒருத்தர் எப்படி யோசிக்கிறாங்க, இதுதான் அவங்கள்ட்ட இருந்தது. ஓகே, மாற்றம் ஒன்றுதையே மாறாது, புரிஞ்சுங்களா. என்றைக்குமே அந்த டீப் லவ் வந்து வில் கெட் கனெக்டட். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அவங்க அன்னைக்கு அந்த பெட்டிஷன் லீக் ஆனவுடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் நான் சொல்லியிருந்தேன், இந்த பெட்டிஷன் எப்படி லீக் ஆச்சு, ஃபேமிலி கோர்ட்டில் எப்படி இங்கே பேர் வருதுன்னு. நான் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு பார்க்குறேன், ஃபேமிலி கோர்ட்டில் ஹேஷ்ட்ரிக் வந்துருச்சு அந்த இடத்துல. ஆக்சுவலாக இன்ட்டு தான் வரும், ஃபேமிலி கோர்ட்டில் பேரே வராது, கோர்ட்டில் கூட அந்த பேரே வராது. அந்த பேர் உடனே மாற்றப்பட்டது, புரிஞ்சுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்னா ஏன் வந்து விஜய் சாருக்கு நடந்துச்சுங்கிறத நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இட் இஸ் ஆல் பிகைண்ட் இட். இது வந்து ஒரு ப்ரொபகண்டா மட்டுமே நடந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க இன்னைக்கு சேர்ந்து வாழ்கிறாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு நிறைவான சந்தோஷம். ஒருத்தங்க சேர்ந்து வாழ்றதுல சந்தோஷம் இருக்கணும், புரிஞ்சுங்களா. ஏன் சேர்ந்தாங்க அப்படின்றது அப்படி நினைக்கிறவன் யாரு? சாத்தான். அதான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், சாத்தான். ஏன்னா அவங்கள வந்து எந்த மிருகங்கள் கூட நான் ஒப்பிட மாட்டேன். நீ மிருகத்துக்கு கூட ஒரு நல்ல குணங்கள் இருக்கும், ஓகேங்களா. நல்ல குணமே இல்லாத ஒரே ஒரு ஜென்மோனா அது சாத்தான் தான். அந்த சாத்தான் வேற யாரும் இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு வந்து இவங்க வந்து எப்படி சொல்றது, வயிறு எறிகிறாங்க பாருங்க. இந்த வயிற்றுச்ச பிடிச்சவங்க, ஜெலுசூல் குடிக்கிறவங்க, இவங்க டெய்லி காலையில் 2 பாட்டில் ஜெலுசூல் குடிக்கிறாங்க. இப்போடா நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் கூட குடிக்க போறீங்க ஜெலுசூல் வேலைன்னா இவங்களால ஏறிச்சு. இப்போ பற்றாக்குறை வந்துருச்சு தெரியுங்களா. ஜெலுசூல் சட்டசபைக்கு போகிறதுக்கு முன்னாடி டெய்லி ஜெலுசூல் குடிச்சுக்கிறாங்க. அப்போதான் வயிற்றுச்சல்லாம் நிற்கும். அங்கே போய் முதலமைச்சர் சீட்டில் அவர் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கப்பன்னு இருக்கும். உடனே ஜெலுசூல் குடித்தோடனே ஓகே ரைட்டு அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி வயிற்றுச்சல் பிடிச்சவர்கள் சாத்தான்களை தயவு செய்து இவர்கள் பேச்சைனா தயவு செய்து கேட்காதீங்க. குடும்பம் சேர்ந்து வாழ்வது தான் சரியான ஒரு இது. அதுக்கு அவங்க 2 பேரும் முடிவு எடுத்திருக்காங்க. 2 பேரும் போய் சேர்ந்து வாழ போகிறாங்க. நம்ம கடவுளை பிரார்த்திக்குவோம். 35% மக்கள் வந்து அவருக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க. அது எப்படி 35% சொல்கிறேன்னா அவர் கிடைச்ச ஓட்டுங்களை வச்சு சொல்கிறேன். இன்றைக்கி அதோட சேர்ந்து இன்னொரு 15% சேர்ந்துருக்காங்க. இன்றைக்கி 50% மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க.
எல்லா மக்களோட பிரார்த்தனை தான் மனமாற்றதுக்கு காரணம், நீங்கள் மகிழ்ச்சியான குடும்பமாக அமையறதுக்கு காரணம் அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து வந்து இந்த சர்ச்சைக்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு பார்த்தா நடிகை த்ரிஷா அவர்கள், அந்த அவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு ஒன்றா போனாங்க, ஒரே காஸ்டியூமில் போனாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சர்ச்சையாகவே கிளம்புனுச்சு. இப்போ தொடக்கத்துல இருந்து இப்போ வர இப்போ கூட சடனாக உதயநிதி அவர்கள் வந்து த்ரிஷா அவங்கள டபுள் மீனிங்காக பேசினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ்வளோ சர்ச்சை த்ரிஷா அவர்கள் மேலே வருது. த்ரிஷா அவர்கள் இதுவரைக்கும் வாய் திறக்காத காரணம் என்ன? இல்லைங்க, நான் வந்து ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேங்க. அதாவது த்ரிஷா மட்டும் இல்லை, ஓகேங்களா, விஜய் சாரோட இன்னொரு நடிகையோடும் பேசினாங்க தெரியுங்களா? கரெக்டா? அந்த நடி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்களா? ஸோ தனியாக ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா எப்படி பேசுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. நீங்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். 100 சாமின்னு ஒரு படம், ஓகேங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் விஜய் ஆண்டனி நடித்த ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்க வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, மறுமணம் பண்ணி வைப்பாங்க 43 வயசில், ஓகேங்களா. பசங்க வந்து அம்மாவுக்கு 43 வயசில் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணால் அது ஒரு ட்ரூ ஸ்டோரியோட ஒரு இதுதான், காப்பி தான், அது ஒரு ட்ரூ ஸ்டோரியோட வெர்ஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கல்யாணமாக இப்போ அந்த பொண்ணை ஏன் வெட்டினீங்க? அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, அதனால வெட்டிட்டாங்க. இந்த பொண்ணு கல்யாணம் ஆக ஒன்றும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க 2 பேரும் சேர்ந்து வெளில போகக்கூடாதா? எனக்கு புரியலைங்க. இன்னைக்கு ஜென்ரலாக நம்ம யோசிக்குங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் 2003 அப்போ மெட்ராஸ்க்கு வந்தேன், ஓகேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரேப்பிடோவில் யாரோ ஒருத்தர் வராங்க, ஏறி உட்காந்து போகிறாங்க, ஓகேங்களா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா, நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நீங்கள் பின்னாடி ஏறி உட்காந்து போக முடியுமா? பைக்கில், பஸ்ஸில் பக்கத்தில் உட்கார முடியுமாங்க? சொல்லுங்கள். பஸ்ஸில் பக்கத்தில் உட்காருவோமா? முடியாது, ஓகேங்களா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எதுனா மாற்றம் தானே, புரிஞ்சுங்களா. இன்றைக்கி வந்து மக்கள் வந்து சராசரியாக நிறுத்துக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ என் ஒய்ஃப் உட்காடுறாங்க, என் ஒய்ஃப் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து உட்காந்தாருன்னா நான் ஒன்றும் யோசிக்கிறதே இல்லை. பஸ்ஸில் அப்படி தாங்க உட்காருவாங்க அப்படின்னு, புரிஞ்சுங்களா. இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ் கலீக் வந்து ட்ராப் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நம்ம எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எங்கேருந்து இந்த மனமாற்றம் வந்துச்சு? புரிஞ்சுங்களா. 25 வருஷத்துக்கு காலேஜ் படிக்கும் போது இல்லாத மனமாற்றம் இப்போ எப்படிப்பா வந்துச்சு? புரிஞ்சுங்களா. நம்ம சொசைட்டி மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ வி வில் அடாப்ட் டு தட். இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்க, இன்னைக்கும் வந்து அவங்க ஒரு அந்த நடிகையை கட் பண்ணது காரணம் வந்து அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, அதனால அந்த கிசு நிப்பாட்டிட்டாங்க, புரிஞ்சுங்களா. இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால கிசு தொடருது. வேற எதுவும் வித்தியாசமும் கிடையாது. இல்லை, இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நாங்கள் இருக்கோங்கிறது வந்து இப்போ த்ரிஷா அவர்கள் ரொம்ப ரொம்ப அக்வர்டாலாம் சில பேர் வந்து பேசினாங்க. இப்போ உதயநிதி அவர்கள் பேசினது கூட ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு. த்ரிஷாவை எங்க அண்ணின்னு சொல்லிட்டு இப்போ தாவேகாவினரே சில பேர் எங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி சின்னன்னு பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா விஜய் அவர்கள் கூட அதை ஓப்பனா இப்பெல்லாம் சொல்ல கிடையாது, இல்லை மற்றவங்க யார் சொல்ல, ஆனால் அந்த தாவேகாவினர் மத்தியில வந்து எங்க அண்ணிப்பா சின்ன அண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கிளப்பி விடுறாங்க. நீங்க தயவு செய்து அந்த மாதிரினா பேசாதீங்க. இதுதான் இந்த நேர்காணலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் எப்படி பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணுன்றதை நீங்க கத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுங்களா. ஸோ எல்லா சொசைட்டிலையுமே வந்து அதுதான் நான் சொல்றேன். தலைவரோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சாரோட வந்து 2 பெண்களை வந்து பேசிட்டு இருந்தவங்க, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு பொண்ணை வெட்டிட்டு இன்னொரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை மட்டும் வச்சு பேசுறது வந்து எவ்வளோ ஒரு தவறான செயல் அப்படின்றத நீங்கள் இது பண்ணுங்க. எல்லாத்தையுமே ஒரு பெண்ணை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அந்த பெண் என்னோட அக்காவாக இருந்தால் நான் அதை பேசுவேனா, என் தங்கச்சியாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு அதே ரிமார்க்ஸ் நான் கொடுப்பேனா அப்படிங்கிறத யோசிச்சு பேசுங்க. மனுஷனாக இருங்கன்னு தான் சொல்லுவேன். வேற என்ன வார்த்தை நம்ம சொல்ல முடியும்? தவறு யார் செய்தாலும் தவறு தான், புரிஞ்சுங்களா. அது தாவேகாவாக இருந்தாலும் சரி தான், திமுகவாக இருந்தாலும் சரி தான், 2 பேர்த்துக்கும் சேர்த்தே சொல்லிட்டேன், ஓகேங்களா. மனுஷனா எப்படி நடந்துக்கணுமோ மரியாதை கொடுங்க, பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சேனல்லையே கேட்டுக்கிறேன். சங்கீதா அவர்கள் இந்த மனமாற்றத்துக்கு காரணம் அவங்க மகன் ஜேசன் சஞ்சய் தான். ஏன்னா ஜேசன் சஞ்சய் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு. அதில் அழகாக அப்பா அம்மா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாரை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தாரு. எங்கள் அப்பாட்ட தான் நான் ஃபஸ்ட்டு சினிமா மேலே உள்ள ஒரு ஆசையை சொன்னேன், நான் உன் கூட துணையாக இருக்கிறேன், மற்றதெல்லாம் நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எங்கள் ஃபேமிலிக்கெலாம் எங்கள் அப்பா எல்லாமே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அப்புறம் தான் சங்கீதா அவர்கள் வந்து இந்த வாபஸ் வாங்கினாங்க. இல்லை ஜேசன் சஞ்சய் அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த மனமாற்றம் வந்தது காரணம்? இல்லை அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் அவங்கள பற்றி படிச்சுட்டு இருக்கும் போது ஐ வாஸ் வெரி ஷாக்டு.
ஷீ டிட் ஹர் கிராஜுவேஷன் இன் பயோமெடிக்கல் டெக்னாலஜின்னு போட்டிருந்தாங்க. வெரி ஃபியூ பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்லேருந்து தான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அது சினி ஆக்டர்ஸில் வந்து ரொம்ப கம்மி. எல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் தான், ரொம்ப காமர்ஸில் தான் இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா படிக்கிற பொண்ணாக இருப்பாங்க போல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறையா நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபங்க்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போதே 1-2 ஃபங்க்ஷனுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. ஓகேங்களா? நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் வருவாங்க. ஏன்னா தே ஆர் இன்டு த சினி இண்டஸ்ட்ரினால தே லைக் தட், பிகாஸ் ஷீ இஸ் இன்டு த சயின்ஸ் ஸ்ட்ரீமு. நான் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் எதுக்குங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு ரிசர்வ்டாக இருப்பாங்க. அதனால் அவங்க சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி அவங்க ஒத்துமையாக இருக்கும் போதே அவங்க நிறைய இதில் பங்கேற்றுறது கிடையாது. 1-2 ஃபங்க்ஷனுக்கு வந்தப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கர்ஸ்னால் சும்மா இல்லாமல் 4-5 கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அவர் எந்த ஆக்ட்ரஸோட சேர்ந்து நடித்தா பிடிக்கும், இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்டு இருக்கிற குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குவாங்க. ஆனால் அதுக்கும் அவங்க வந்து பதில் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஜெனிலியாவோட நடித்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். பட் சம்வேர் அந்த காம்படபிலிட்டி இஷ்யூஸ் வந்திருக்கும். அது இப்போ ரிசால்வ் ஆயிடுச்சு. நம்ம தான் சொன்னோம், தமிழக மக்களுக்கும் கடவுளுக்கும் நம்ம நன்றி. தொடர்ந்து இப்போ ஆல்மோஸ்ட் சங்கீதா விஜய் அவர்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா இப்ப திரும்ப வந்து இந்த குட்டி பத்மினி ஒரு ஆக்ட்ரஸ் வந்து கில்லி படத்திலேயே த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் லவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அணைஞ்ச தீய திருப்பி கொழுந்து விட்டு எரிய விடுறாங்களே. அவங்க எந்த கட்சின்னு தெரியலையே. இல்லைங்க, ஒரு குடும்பம் வந்து நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க மனுஷன். ஓகேங்களா? குடும்பத்தை சேர்த்து வைக்கிறவன் பெரிய மனுஷன். ஓகேங்களா? குடும்பத்தில் பற்ற வைக்கிறவன் சாத்தான். அது யாராக இருந்தாலும் இவ்வளோதான் நமக்கு பதில். வேறு என்ன நம்ம சொல்கிறது? புரிஞ்சுங்களா? இதுதான் சொல்லுவாங்க, இன்னொரு நடிகையும் சொல்லுவாங்க. அதுதான் எல்லாத்தையும் இதே மாற்றி 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 பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி பத்மனிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா கூகுள் பண்ணி பாருங்க, அவங்க ஃபேமிலி லைஃப் என்னன்னு போட்டு பாருங்களேன். குட்டி பத்மனிக்கு ஃபேமிலி லைஃப்னு போடுங்க. அதான் அவங்களுக்கு வந்து 2 கணவர்கள். 2வது கணவர் வந்து தன்னோட 18 வயசு. என்னங்க பசங்க மாதிரி சொல்றீங்க? 2 கணவர்கள் கணவர்கள் தானே? சரி, ரைட், சொல்லுங்க. கணவர்கள். 2வது கணவர் வந்து தன்னை விட 18 வயசு கம்மியான அவங்க ஒரு புரட்சி பெண்மணி. சொல்லுங்க. இப்போ வந்து 2வது கணவரோட இல்லாம கணவரோட போயிட்டாங்களாம். அப்படிங்களா? ஐயோ, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க வேற யார்ட்டாச்சும் இந்த கேள்வி கேட்டுக்கோ. நம்ம என்ன பதில் சொல்றதுனே தெரியல. எந்த பெண்ணையும் நம்ம எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி நானே இதுக்கு விமர்சனம் சொன்னேன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வியை நான் தவிர்த்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ்.